ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வேண்டுதலை நிறைவேற்றும் தேவதை நாள். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தேவதை எண்ணாகவும் குபேர எண்ணாகவும் கருதப்படுவது தான் 5. மே மாதம் என்பது 5வது மாதம். 5வது மாதத்தில் வரக்கூடிய 5ஆம் தேதியைத்தான் நம் ஏஞ்சல் நாள் என்று கூறுகிறோம். அந்த நாளில் 5 மணியிலிருந்து 5:55க்குள் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும், வழிபாடாக இருந்தாலும் அதற்கு அதீத பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் செய்யக்கூடிய வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் என்றும் கூறப்படுகிறது. அந்த வகையில் மே மாதம் 5ஆம் தேதி செய்ய வேண்டிய பிரியாணி இலை பரிகாரத்தை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். 5 என்ற எண் மிகவும் ராசியான எண் என்று கூறப்படுகிறது. இந்த ராசியான எண்ணை பலரும் பல விதங்களில் பயன்படுத்தி அதில் வெற்றியுமே கண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தேவதை நாளாக கருதக்கூடிய மே மாதம் 5ஆம் தேதி பிரியாணி இலையை வைத்து நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம்முடைய 5 விதமான வேண்டுதல்களை நிறைவேற்றும் என கூறப்படுகிறது. அந்த பரிகாரத்தை எப்படி செய்வது என்று தான் இப்போது பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை மே மாதம் 5ஆம் தேதி மாலை 5 மணியிலிருந்து 5:55 மணிக்குள் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு நமக்கு ஒரே ஒரு கிழியாத நல்ல பிரியாணி இலை இருந்தாலே போதும். அந்த பிரியாணி இலையின் முன்பக்கத்தில் 555 என்ற எண்ணை பேனாவை வைத்து எழுதி கொள்ளுங்கள். கருப்பு நிற பேனாவை மட்டும் தவிர்த்து கொள்வது நல்லது. பிறகு அந்த பிரியாணி இலையை திருப்பி அதற்கு பின்புறத்தில் உங்களுடைய 5 விதமான வேண்டுதல்களையும் ஒவ்வொன்றாக எழுத வேண்டும். பிறகு அதில் சுத்தமான புணுகை 2 புறங்களிலுமே தடவி கொள்ளுங்கள். புணுகை இல்லாத பட்சத்தில் மஞ்சளை கூட தடவி கொள்ளலாம். இப்போது இந்த பிரியாணி இலையை நம்முடைய கைகளுக்கு நடுவே வைத்து கொண்டு நம்முடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார நினைத்து கைகூப்பி வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்து முடித்த பிறகு இந்த பிரியாணி இலையை எரித்து விட வேண்டும். பிரியாணி இலை முற்றிலும் எரிந்த பிறகு ஏதாவது ஒரு இனிப்பை நம்முடைய வாயில் போட்டு கொள்ள வேண்டும். இப்படி பிரியாணி இலை பரிகாரத்தை மே மாதத்தில் 5ஆம் நாள் நாம் செய்வதன் மூலம் அதில் நாம் எழுதி இருக்கக்கூடிய 5 வேண்டுதல்களும் நிறைவேறுவதற்குரிய வாய்ப்புகள் நம்மை வந்து சேரும். எளிமையான இந்த பிரியாணி இலை பரிகாரத்தை தேவதை நாளான மே மாதம் 5ஆம் தேதி முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் செய்பவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்குரிய வாய்ப்புகளை பிரபஞ்சம் அருளும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.